ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மண்டே 26/2/2024 வின்வின் W758க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் கெஸ்ஸிங் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம் நண்பா. இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே இருக்காது. அதே மாதிரி இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலாட்டினா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். டெய்லி நம்ம சீபோர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் மெம்பர்ஷிப் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம மண்டேக்கு பார்க்க போகிறோம். அதனால் இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக எல்லாமே மண்டே டு மண்டே ரிசல்ட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் திங்கட்கிழமை வந்து ஏபிசி போலில் வந்து 773 நண்பா. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 544,773. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா ஏபிசி போலில் வந்து 099. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 272,099. இப்படி இது எல்லாமே நம்மளுடைய திங்கட்கிழமை டு திங்கட்கிழமை ரிசல்ட் நண்பா. இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக நான் ஒரு 4 ட்ரா ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கேன். இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ட்ராவுடைய எக்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம 65Dயோட டபுள் 1 ப்ளஸ் பண்ணும்போது நம்மளுக்கான சீபோர்டு கிடைக்குது நண்பா. அதோட நம்மளுக்கு பெயர்ஸுகளும் கிடைக்கிறதுனால இந்த ட்ராவுக்கு இந்த மெத்தடை நம்ம பயன்படுத்த போகிறோம். ஏற்கனவே நான் சொன்னது போல் இந்த ட்ராவுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்த்துடலாம். இங்கே நான் வந்து இந்த 912 கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 689. நம்மளோட எக்ஸ் வந்து 65ங்கிறதுனால இந்த 689 தான் நம்ம கீழே கொண்டு வரணும். 689. ஸோ 65D வந்து நம்மளுக்கு 68 இருக்குது. இதோட நம்ம 1 ப்ளஸ் இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். அதனால் 10க்கு 0 மிச்சம் 1 கடம்லாம் வாங்க தேவையில்லை. அதே மாதிரி ஆட் பண்ணவும் தேவையில்லை. ஜஸ்ட்டு கூட்டி டேரெக்டாக போட்டு போயிடலாம். இப்போ அங்கே பார்த்தீங்களா 8ஓட 1 கூட்டும்போது 9, 6ஓட 1 கூட்டும்போது 7. அப்போ 7 அல்லது 9 நம்மளுக்கு இந்த 912க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டை பொறுத்த வரைக்கும் 7 அல்லது 9. இப்போ இந்த 912க்கு அப்புறம் நம்மளுக்கு 7 அல்லது 9 இருக்குது. இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 4, 7 and 7 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 77. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது பிசி. ஸோ இந்த இடம் ஒரு நல்ல ஹிட்டு. ஏன்னா நம்மளுக்கு இந்த ட்ராவில் பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு நண்பா. ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம 65Dயோட வந்து 11 ஆட் பண்ணுறோம். இப்போ 477க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 905. இப்போ 905 கீழே கொண்டு வந்துடலாம். 905 இதோட நம்ம 1 ப்ளஸ். இப்போ இதை கூட்டிடலாம். 0ஓட 1 கூட்டினா 1, 9ஓட 1 கூட்டினோம்னா நம்மளுக்கு வந்து 0. அப்போ 0 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 477க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டை பொறுத்த வரைக்கும் 0 அல்லது 1 இருக்கு நண்பா. இந்த 477க்கு அப்புறம் இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 971 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு சி. ஸோ போன ட்ரா நம்மளுக்கு பிசி, இந்த ட்ரா நம்மளுக்கு சி. இப்போ நம்ம 971க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பா. இதெல்லாம் நம்மளுடைய திங்கட்கிழமை ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். ஃபுல் ப்ரைஸோடைய திங்கட்கிழமை ரிசல்ட். உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா திங்கட்கிழமை டு திங்கட்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த டபுள் 1 ஆட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வர மாட்டோம் நண்பா. அதே மாதிரி ஏமாத்துறதுக்கு இதில் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம 971க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 586 கீழே கொண்டு வந்துடலாம். 586 இதோட நம்ம 1 ப்ளஸ். இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 1 கூட்டும்போது 9, 5ஓட 1 கூட்டும்போது 6 அல்லது 9 நம்மளுக்கு இந்த 971க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டு 6 அல்லது 9. நம்மளுக்கு இந்த 971க்கு அப்புறம் 6 அல்லது 9 இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 971க்கு அப்புறம் ரிசல்ட்டு 0, 9 and 9 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல பிசி. ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா வந்து நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நண்பா. ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ரா பெயர், 2வது ட்ரா வந்து நம்மளுக்கு சீபோர்டு, 3வது ட்ரா பெயர், இப்போ 4வது ட்ரா பார்க்க போகிறோம். அந்த ட்ரா நம்மளுக்கு டச்சாக தான் இருக்கும். அடுத்த ட்ரா அதாவது நம்மளுடைய இந்த கரண்ட் ட்ராவுக்கு பெய்ட்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம 099 பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்கலாம். 099 இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 272. அதை நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். 272 இதோட 1 ப்ளஸ். 7ஓட 1 கூட்டும்போது 8, 2ஓட 1 கூட்டும்போது 3 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 099க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டு 3 அல்லது 8 கிடச்சிருக்கு நண்பா. இப்போ நம்மளுக்கு இந்த 099க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு
773. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு, அதோட இந்த இடம் நம்மளுக்கு சி. இப்போது 4 ட்ரா எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு கண்டினியூஸாக சி போர்டு இருக்கு நண்பா. போர்டு மாறலை. அதோட நம்மளுக்கு பெய்ட்ஸும் கிடச்சிருக்கு. அதாவது பிசி போர்டும் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு ட்ரா பிசி, 2வது ட்ரா சி போர்டு, 3வது ட்ரா பிசி, 4வது ட்ரா சி போர்டு. இப்போ 5வது ட்ரா நம்மளுக்கு இதில் வந்து பிசி கிடைக்கணும். ஏன்னா இந்த மெத்தட் படி நம்மளுக்கு ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா பெய்ட்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு லக் இருந்தால் இந்த ட்ராவில் பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. இந்த 773 தான் நம்மளுடைய போன வார திங்கக்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த திங்கக்கிழமைக்கு நம்ம இதில் தான் சி போர்டை எடுக்க போகிறோம். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ஆல் போர்டை பயன்படுத்திக்கலாம். 773 இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 544. இதை நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். 5, 4 and 4 இதோட 1 1 ப்ளஸ். இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 1 கூட்டினோம்னா 5, 5ஓட 1 கூட்டினோம்னா 6, 6 அல்லது 5 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு நண்பா. சி போர்டு அல்லது ஆல் போர்டு 6 அல்லது 5, 6 அல்லது 5 இந்த ட்ராவுக்கான சி போர்டு அல்லது ஆல் போர்டு நம்பர். நம்ம வந்து தனிப்பட்டு கொண்டு வரல, மெத்தட்லேருந்து எடுத்தது தான் நம்மளுடைய 6 அல்லது 5. அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் பெய்ஸ்க்கான சான்சஸ் இருக்குது. ஏற்கனவே நான் சொன்னது போல், ஏன்னா ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா பெய்ருங்கிறதுனால இந்த ட்ராவில் லக் இருந்தால் பெய்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ பெய்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 66 அல்லது 55. ஸோ இதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு சான்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 65 அல்லது 56 இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. நேற்றுக்கான ரிசல்ட்டு முந்தானத்துக்கான ரிசல்ட்டோட கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க. நான் சொல்கிறது வீக் டு வீக் நம்ம பார்க்குறோம். அதாவது திங்கக்கிழமை டு திங்கக்கிழமை ரிசல்ட் வச்சு பார்த்தா தான் நம்மளால் கெஸ் பண்ண முடியும். ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேரில் வந்துக்கிட்டு இருக்கும். இன்றைக்கி திங்கக்கிழமை வின்வின்ங்கிற பேரில் வருது. அதனால் நிறைய நண்பர்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு என்ன கொடுக்குறோங்கிறது தெரியாமல் கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த நண்பர்கள்லாம் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு மேலே உங்களுக்கு பிடிப்படட்டேன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு சி போர்டுக்கு. வீடியோ போடட்டாலும் சி போர்டுக்கான ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இதான் நண்பா நம்மளுடைய கெஸிங் நம்பர். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கண்டினியூஸாக போர்டு கிடச்சிருக்கு. ஸோ ஆல் போர்டு கூட போகாமல் நம்மளுக்கு வந்து சி போர்டு பிசி போர்டு சி போர்டு பிசி போர்டுன்னு மாறி மாறி கிடச்சிருக்கு. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு லக் இருந்தால் பிசி போர்டு கிடைக்க சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி திங்கக்கிழமை 26/2/2024 வின்வின் W 758க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த டவுட் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான கெஸ்ஸிங் தான் நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.